இந்த வாரம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஏஐ டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஏஐ டூல்னா என்னன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரிலாம் யூஸ் ஆகுது, அதை பற்றிங்க பார்க்க போகிறோம். ஏஐ எல்லா பேரும் பேசுகிறாங்க. ஏஐனா என்னன்னு யாருக்குமே புரியலைங்க. அது ஒரு ஏஐ என்பது ஒரு டூல் தாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். சாஃப்ட்வேர் கம்பெனியில் இதை யூஸ் பண்ணி கோடிங்கை ஸ்பீட் பண்ணலாம், டெஸ்டிங் பண்ணலாம், டீபேக்கிங் பண்ணலாம், டாக்குமெண்டேஷன் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகுதுங்க. இதனால் ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்குதுங்க, வேலை குறையிலங்க. ஆனால் வேலை செய்யும் விதம் தாங்க மாறுது. டெவலப்பருக்கு இதோட இம்பேக்ட் என்னென்னா, பேசிக் ரெப்பிட்டேட்டிவ் ஒர்க்கு ஏஐ ஹேண்டில் பண்ணுவோங்க. ஸோ ஒரு இன்ஜினியர் இருக்காங்கன்னா அவங்க ஹையர் லெவல் டிசைன், லாஜிக், ஆர்கிடெக்டர் மாதிரி ஒர்க்குக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிக்கணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மாதிரி எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுது அதை பார்க்கணுங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஒரு கோடிங்கை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அடுத்து ஒரு ரெஸ்யூமை எப்படி ஃபில் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இந்த டூல் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஆனால் இது முக்கியமான என்னென்னா, காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை புரிஞ்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தாங்க ஏஐ டூல் சூப்பருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதை புரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மானிட்டேஷன் சைட் பார்த்தா ஏஐ ஸ்கில் தெரிஞ்சவங்க ஃப்ரீலான்சிங், கண்டென்ட் கிரியேஷன்ஸ், ஆட்டோமேஷன் சர்வீசஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலாமுங்க. ஸ்மால் ஸ்டார்ட் அப் ஏஐ யூஸ் பண்ணி லோ காஸ்ட்லேருந்து ஸ்கேலபிள் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறாங்கங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா கேவி டெக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.